ராணி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து பாதாம் அல்வா செய்ய போறோம். ருசியான பாதாம் அல்வா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பாதாம் 100 கிராம், மில்க் மெய்ட் 2 ஸ்பூன், பால் பவுடர் 4 ஸ்பூன், தண்ணீர் 1 கப், நெய் 50 கிராம், சர்க்கரை 50 கிராம், ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், கோதுமை மாவு 2 ஸ்பூன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாதாமை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். பேன்ல தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே பாதாம் வந்து ஆட் பண்ணிக்காங்க. ஒரு கொதி வந்த உடனே பாதாம் வந்துட்டு மேலே இருக்க அந்த ஸ்கின் மட்டும்தான் நம்மளுக்கு ரிமூவ் ஆகணும். அது ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். தண்ணி வந்து கொதி வருது. பாதாம் ஸ்கின் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். தண்ணி கொதிச்சோடனே பாதாம் எல்லாம் மேலே வருது. பாருங்க, பெரிய சைஸ் ஆகுது. தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுறோம். இது ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். கோதுமாவு தண்ணியில் வந்து நம்ம போடுறோம். நெக்ஸ்ட் வந்து சால்ட் வந்து லைட்டாக ஆட் பண்ணுறோம். அடுத்தது ஏலக்காய் தூள் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இந்த பாதாமை நம்ம வந்து தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணி சூடாக இருக்கும், அதில் நம்ம வந்து தோல் உரிக்க முடியாது. இங்கே பாருங்க, இப்படி லைட்டாக எடுத்தீங்கனாலே ஈஸியாக வந்து தோல் வந்து வந்துடும். நீங்கள் மொச்சக்கொட்டை தோல் உரிக்கிற மாதிரி உரிச்சிங்கனாலே ஈஸியாக வந்துடும். பாதாம் வந்து தோல் உரிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம். பாதாம் வந்து இங்கே பாருங்க, இது மாதிரி ரொம்ப மழமழன்னு இல்லாத, ரொம்ப கொரப்பா இல்லாத இந்த ரவை பதத்தில் அரைச்சிக்காங்க. இப்போ இதில் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சிருக்க நெய் ஃபுல்லாக ஆட் பண்ணக்கூடாது. 2 ஸ்பூனாக தான் ஆட் பண்ணோம். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா நெய் வந்து லைட்டாக ஹீட் ஆனாலே ஓகே. கோதுமாவு, சால்ட்டு, ஏலக்காய் தூள் நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாத வச்சுருக்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், லைட்டாக இந்த பதம் வந்த உடனே நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாதாம் பவுடரை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், சிம்மில் வச்சு யூஸ் பண்ணுங்கள், அடி பிடிச்சிடக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தண்ணி வந்து ஆட் பண்ணிடாதீங்க. அதிலிருந்து எந்த அளவுக்கு உங்களால் எடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துட்டு விட்டுருங்க. இப்போ பாதாம் வந்து கொஞ்சம் ரா ஸ்மெல் போகணும். அதனால நம்ம வந்து லைட்டாக வந்து அதை வறுக்கிறோம். நான்ஸ்டிக் பேன் தவிர்த்து நீங்கள் எந்த பேனில் வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் திக்கான இருக்கிற பாத்திரமாக யூஸ் பண்ணிக்காங்க. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே கொஞ்சம் வந்து திரும்ப வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்காங்க.
இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இதில் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து மொத்தமாக போடாதீங்க, இந்த மாதிரி லைட்டாக அப்படியே இது பண்ணுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணும்போது கார்னர்லேருந்து லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஸ்டேஜில் மில்க் மேட் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து எடுத்திருக்க பால் பவுடரை தண்ணி ஆட் பண்ணக்கூடாதுன்றதுனால பால் பவுடரை இது மாதிரி தூவி விடுங்க. அப்போ தான் பால் பவுடரு கட்டியே இல்லாத அந்த பால் குட்டி குட்டி பால்ஸ் இல்லாத வரும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா திரும்ப வந்து நம்ம நெய் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கே பார்த்தா தெரியும், இங்கே பாருங்கள் பால் மாதிரி எதுவும் இல்லாத நல்லாயிருக்கு. அல்வானாலே நெய் தான் ரொம்ப இம்பார்ட்டன்றது தெரியும் உங்களுக்குலாம். அதனால தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். மொத்தமாக ஆட் பண்ணால் தெரிக்கும். இது ஆல்ரெடி இப்போ வந்துட்டு 50% வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும். ஆனால் கலரி விடாத விட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். நம்ம இன்றைக்கி வந்து குங்குமப்பூ இல்லாத ஒயிட் கலரில் பாதாம் அல்வா ரெடி பண்ணுறோம். இது மாதிரி விட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இது மாதிரி ஒயிட் மாதிரி ஒரு கோட்டு வரும். அதுக்கப்புறமா வந்து அது பிங்காக மாறிடும். அதனால தான் கைவிடாத நம்ம வந்து கலரணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து ஊத்துக்குள்ளி வெண்ணெய் வாங்கி உருக்கி இருக்குது. அதனால தான் வந்துட்டு இது பசு வெண்ணெய், அதனால தான் இந்த எல்லோ கலரில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் திரும்பவும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ எல்லாம் மொத்தமாக பால் மாதிரி ஒன்றா திரண்டி வர்றது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து இன்னும் வந்து திக்காயிடும். வீட்டில் பாதாமாக கொடுத்தா சின்ன பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி பாதாம் அல்வாவாக செஞ்சு கொடுத்தா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷில் வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். வனிதா ராஜகோபால், பாய் பாய். முதலாவதாக ஒரு பேனை அடுப்பில் வைத்து அதில் தண்ணீர் ஊற்றி பாதாம் போட்டு ஒரு கொதி வரும் வரை பாதாமை வேக வைக்க வேண்டும். ஒரு கொதி வந்தவுடன் அடுப்பை அணைத்துவிட்டு 2 நிமிடத்திற்கு பாதாமை ஆற வைக்க வேண்டும். பாதாம் ஆறும் அந்த சமயத்தில் ஒரு கிண்ணத்தில் சிறு அளவு தண்ணீர் கொண்டு அதில் கோதுமை மாவு, உப்பு, ஏலக்காய் தூள் சேர்த்து கட்டி இல்லாமல் மாவு கரையும் வரை நன்றாக கலக்க வேண்டும். பாதாம் ஆறிய நிலையில் அதை வடிகட்டி தனியாக ஒரு தட்டில் எடுத்துக்கொண்டு பாதாம் தோலை தனியாக உரித்தெடுக்க வேண்டும்.
உரித்தெடுத்த அந்த பாதாமை மிக்சியில் போட்டு ரவை பதத்தில் அரைத்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு அடுப்பில் ஒரு கடாயை வைத்து அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி அது காய்ந்தவுடன் கலக்கி வைத்திருக்கும் கோதுமை மாவு, உப்பு மற்றும் ஏலக்காய் சேர்த்த கலவையை ஊற்றி நெய்யுடன் கலக்க வேண்டும். கேசரி போல ஸ்மூத்தான தன்மை வரும்போது சர்க்கரையை அப்படியே கொட்டாமல் பரப்பியவாறு தூவியபடி சிறிது சிறிதாக சேர்த்து பொறுமையாக கிளற வேண்டும். சர்க்கரை கரைந்தவுடன் மில்க் மெய்ட் மற்றும் பால் பவுடரை சேர்த்து உருண்டையாகாதவாறு நன்றாக கிளற வேண்டும். பால் பவுடர் சேர்க்கும் போது அவற்றை தூவியபடி சேர்த்தால் மட்டுமே அது கட்டியாக உருண்டையாக இல்லாமல் இருக்கும். பின்னர் மீண்டும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து கட்டி இல்லாமல் அடிப்பிடிக்காதபடி இடைவிடாமல் கேசரியை போல தொடர்ந்து கிளற வேண்டும். 2 நிமிடத்திற்கு நன்று கிளறி மீண்டும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து கடாயில் ஒட்டாதவாறு கிளற வேண்டும். 2 நிமிடம் கழித்து இறுதியாக மீண்டும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து 2 நிமிடத்திற்கு கிளற வேண்டும். கெட்டியாக முழு தன்மை வரும் நிலையில் அடுப்பை அணைத்துவிட்டு ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கொள்ளலாம். முழு பாதாம் அல்வா ரெடி.